வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடம்பு வலிக்கு குழந்த பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ வாங்க மக்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம திருக்க மீன் கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. உடம்பு சோர்வாக இருக்கட்டும், முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையாகவே தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும். கொஞ்சமாக ஒரு பவுலில் வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்திருக்கேன். அதில் திருவக்க கருவாடை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை வைக்கிற பதத்தில் இருக்கணும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு பண்ணுறதா இருக்கேன். இந்த மாதிரி காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சாச்சு. மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க, புளிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். கருவாட்டு குழம்புல புளிப்பு தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஒரு கைப்பிடி பூண்டில் இப்போ ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கருவாட்டு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். முக்கியமாக கருவாட்டு குழம்புல புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு இருந்தால் போதும். அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாவெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. மசாலா, புளித்தண்ணி எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்க்கும் போது குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாடு ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால கம்மியாகவே குழம்புல போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கேப்பில் நம்ம மிளகு, பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்குது. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மிளகு, பூண்டை சேர்த்துக்கோங்க. இதுதான் கருவாட்டு குழம்புலேயே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூண்டு, மிளகு அரைச்சி லாஸ்ட்டாக போடும்போது குழம்போட சுவையும் அதிகம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்போ நம்ம பூண்டு, மிளகு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. குழந்தை பெற்றவங்களுக்கு திருக்க கருவாடு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி பால் சூறா கருவாடும் அவ்வளோ நல்லது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க, கரைய ஆரம்பிச்சிரும். ரொம்ப சுடு தண்ணியிலையும் போட்டு ஊற வச்சிடக்கூடாது. கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இது கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சா போதும். அப்போ தான் இந்த மாதிரி பீஸ் முழுசாக கிடக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட சாதத்து கூட இதை போட்டு சாப்பிட்டோம்னா அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லை மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு.